வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். இன்னைக்கு சட்டசபை ஆளுநர் உரை எதிர்கட்சிக்காரனுக்கு திருப்தியா இருக்குதோ இல்லையோ, நம்மளுக்கு திருப்தியா இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில். சரியா? தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பிரச்சனையா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர். யார் பேசுவானோ எதிர்கட்சிக்காரன் தான் பேசுவான். மற்றது மத்திய அமைச்சரோடு இணக்கத்தோடு செயல்படுகிறீர்கள். பாஜகவின் இதான எவ்வளவுதான் கருத்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னு சொன்னா சரி, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களோட ஒத்து போகணும். அண்ணனோட தம்பி ஒத்து போகணும், தம்பியோட அண்ணன் ஒத்து போகணும். அதுதான் மத்திய அரசும் மாநில அரசும் சமூகமா நடைபெறதுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஆட்சிக்கு ஒரு இது. சட்டசபையில திமுக காரன் எப்பவுமே வளமையா அது கருணாநிதி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு வச்சது. அவன் ஆட்சியில இல்லைன்னு சொன்னா அவன் எதை வேணாலும் செய்வான். சரியா? சட்டசபையில கருப்பு பேட்ஜ் அணிந்து வருது, பேனர் தூக்கி கொண்டு பிடிக்கிறது, இதெல்லாம் அவங்க தோத்தவருடைய எதிரொலி. தோத்ததோட இன்னும் அவங்களுக்கு மனசு ஆறல. மக்களை வசைப்பாடி கொண்டுதான் இருக்காங்க. எல்லாம் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கலன்னு இன்னும் மக்களை வசைப்பாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மக்களை வசைப்பாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் புதுசா வந்த கட்சி ஆளுமைக்கு வந்துட்டுன்னு சொல்லி அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்றாங்க. ஏண்டா டேய், நீங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வந்துவீங்க. அங்க அதிமுக சார்பில் இருந்து ஒரு கோரிக்கை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கழுக்குது. திமுக ஆட்சி செஞ்சிட்டு இருக்க போகல எங்க நீ கோமால இருந்தியாடா? நீ கோமால இருந்தியா? ஒன் ஹிஸ்டரியை கொஞ்சம் திருப்பி எடுத்துப்பார், நீ என்னென்ன செஞ்சிருக்கன்னு சொல்லி. அதையெல்லாம் தோண்டி எடுத்தோன்னு சொன்னா அப்புறமா சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குன்னு சொல்லி உனக்கே தெரியும். என்ன செய்ய? தமிழ்நாட்டில் ஒழுங்கா இருக்க விட மாட்டான்கள், அவனும் வைக்க மாட்டான்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டான்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவனால ஓட்டு போடணும். என்னடா சித்தாந்தம் இது? கூட இதுதான் திராவிட சித்தாந்தமா? உண்மைக்கே இந்த 60 வருஷம் 60-70 வருஷத்துடைய இந்த திராவிடம் தமிழ்நாட்டில் இல்லைன்றப்போ சரியா உண்மைக்கே பெரும் மகிழ்ச்சியா இருக்கு, பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த திராவிடம் அடியோட அழிஞ்சு போகணும். அது தாவேக்கா நிரூபிக்கும். தமிழக வெற்றி கழகம் அதை நிரூபிக்கும். அவங்க நல்லா ஆட்சி செய்வாங்க. வேலையில்லா திண்டாட்டம் கவர்னர் உரையில் இது பண்ணுது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொருளாதார சீர்குலைவு வரும்னு சொல்லி எல்லாருமே வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. நாம தான் தொழிலை உருவாக்கிக்கொள்ளும். நாம தான் தொழிலை உருவாக்கிக்கொள்ளும். இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. வேலை வேலை வேலைண்டு. Why you don't try yourself to do something? நாம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? நாம 2 பேருக்கு வேலை கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அப்படி செஞ்சோம்னு சொன்னா யாருமே வேலை இல்லாம இருக்க மாட்டாங்க. இளைஞர்கள் அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும். அதை முயற்சி செஞ்சாதான் வரும். எல்லாமே அரசு செய்யணும்னு சொன்னா அரசு செய்ய முடியாது. தமிழக அரசுக்கு பாஜக அரசுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த தாவேக்கா அரசு அது செய்யுமா அப்படின்ட்டு. தாவேக்கா அரசு இப்பவே வந்த ஒரு 1.5 மாசத்திலேயே எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யுது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடைக்குதுன்னு சொன்னா அதை அரசு மட்டும் முயற்சி செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அரசு கூட மக்களும் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் எல்லாமே ஒழிக்க முடியும். ஆனா இன்னும் சில விஷமிகள் தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. அது இந்த பவர் கட்ல தெரியுது. தண்ணி காணொலியாவே வருது, தண்ணியை வெட்டி விடுறது, எலெக்ஷன்ல ஓட்டு போடலன்னு சொல்லி. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, டிவிக்கு அரசுக்கு எதிராக நீங்க செய்யல, மக்களுக்கு எதிராக நீங்க செய்யறீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட தாத்தா காலத்துல அப்பா காலத்துல இருந்த இதெல்லாம் போயிட்டு இப்ப எல்லாம் ஃபிங்கர் டிப்ல விரல் நுனியில எல்லாமே பரவுது. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் எப்படி செய்வாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களை வச்சு செஞ்சிருக்காங்க. இன்னும் வரப்போற எலெக்ஷன்ல என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க.
ரெண்டாவது, சீமான் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நம்ம தமிழக முதலமைச்சருக்கு 108 எம்எல்ஏ பேர் தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்கார். நான் தமிழக முதலமைச்சருக்கு 108 எம்எல்ஏ பேரை சொல்றேன். அதுக்கு முன்ன சீமான், சைமன் என்ற செபாஸ்டின், பொறுக்கி, தெருப்பொறுக்கி நாயே, சரியா, நீ இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை இது பண்ணிருக்க, அதை கொஞ்சம் லிஸ்ட் போட்டு சொல்ல. அது ஞாபகம் இருக்கா அவனுக்கு? இல்ல 7 முறை கருக்கெடுப்பு செஞ்சு ஒவ்வொரு முறையும் எவ்வளவு செலவு பண்ண, அது நினைவு இருக்கா அவனுக்கு? அதை லிஸ்ட் போட்டு சொல்லு. அந்த செலவு பண்ண லிஸ்ட் எங்க இருந்து வந்துச்சு? காசு, அந்த செலவு பண்றதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு, அதை சொல்லு. இதெல்லாம் நீ சொன்னேன்னு சொன்னா நான் தமிழக முதல்வருக்கு சொல்றேன் 108 எம்எல்ஏக்களையும் பேரை சொல்லி 108 பேரை சொல்றேன். நீ பேச்சுக்காக வேண்டி மயிறு மட்டை அது இதுன்னு சொல்லி பப்ளிக்ல பேசி, சரியா, பப்ளிக் கை தட்டாங்கன்னா நீ பெரிய ஹீரோ ஆயிட முடியாது. அது நீ குறுகிய வட்டத்துல தான் இருக்க. நீ இன்னும் அந்த தலகணத்துல பிடிச்ச ஆடுற. நீ இந்த சைமன் செபாஸ்டின் என்ற தெருப்பொறுக்கி, தெருநாய், மயிரான் தலகணத்துல ஆடிட்டு இருக்கான். இவ்வளோ மக்கள் வெறுத்தும் ஒரு இடத்துலயும் டெபாசிட் வாங்காத நாய் நீ பேசிட்டு இருக்க. போடா டேய், உருப்படுற வரியா பாடுறா. நீ உருப்படணும்னு சொன்னா அட்லீஸ்ட் தமிழக அரசோட சேர்ந்து ஏதாவது செய்யப்பார், ஆலோசனை கொடு, ஏதாவது குறம் இருந்தா விமர்சனம் செய். ரொம்ப முக்கியம், முதலமைச்சருக்கு 108 எம்எல்ஏ கடை பேரை ஞாபகம் வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப முக்கியம். அதுக்கு பார்க்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு. முதல்வர் பேச மாட்டார், ஆனா நாங்க பேசுவோம். புறம்போக்கு சீமான், திருந்துட. நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கியடா. அதான் நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன், பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம். அதை தொடங்கிட்டு அங்க போய் உட்காந்துக்கோ, சரியா? எல்லாரும் வாழலாம், நீயும் வாழலாம். அந்த 445க்கு பிறந்தவன் ஒருத்தர் இருக்கான், அவனும் வாழலாம். அவன் கொஞ்சம் இப்ப டிவிக்கு பேசுறது இல்ல இல்லையா? எனக்கு வர்றது இல்லையோ காணொலி தெரியாது, இல்லைன்னு சொன்னா அதுக்கும் சேர்த்து கொடுப்பேன். மீண்டும் சந்திக்கலாம் மக்களே. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.